டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தமிழைப் போல் ஆங்கிலம் வாசிக்க பயிற்சி. கடந்த சில பாடங்களிலே நாம் ஆங்கில உச்சரிப்புகளை பற்றி பார்த்து வருகிறோம். அதிலும் மெய் ஓசைகள் எப்படி தமிழில் மெய்யெழுத்துக்கள் இருக்குது, இக்கு, இட்டு, இத்து அப்படின்லாம் இருக்குது இல்லையா? அது மாதிரி அந்த மெய் ஓசைகள் ஆங்கிலத்தில் இருக்கின்றன. அந்த ஓசைகளை பற்றி தான் பார்த்து வருகிறோம். இந்த பாடம் 40வது பாடம். இதிலும் கூட சில மெய் ஓசைகளை பார்க்க இருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து அடுத்து இன்னும் கூட சில வார்த்தைகளை வாசிப்பது, கடினமான வார்த்தைகளை வாசிப்பது எப்படி என்பதை குறித்தெல்லாம் அடுத்து வருகிற காணொலியில் தர இருக்கிறோம். இந்த காணொலியும் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மிக மிக முக்கியமானது. நீங்கள் பிழை இல்லாமல் ஆங்கிலம் வாசிப்பதற்கு, இன்னும் சுலபமாக ஆங்கிலம் வாசிப்பதற்கும் இது மிகவும் முக்கியமானது. இப்பொழுது நாம் பாடத்துக்கு செல்லலாம். இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள். 19வது உச்சரிப்பு ன்னு. இந்த உச்சரிப்பு அடங்கியுள்ள வார்த்தைகள் 3 வரிசைகளாக கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் வரிசையில் இந்த இன் என்ற உச்சரிப்பு வார்த்தைகளுடைய துவக்கத்தில் வருகிறது. இரண்டாவது வரிசையில் அதே இன் என்ற உச்சரிப்பு வார்த்தைகளின் இடையில் வருகிறது. மூன்றாம் வரிசையில் வார்த்தைகளின் கடைசியில் வருகிறது. நான் இந்த வார்த்தைகளை வாசிக்கிறேன், அவற்றை கவனியுங்கள். இந்த காணொளி முழுவதும் கேட்டுவிட்டு மீண்டுமாக அடுத்த முறை நீங்கள் அதை போட்டு கேட்கும்போது நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். நான் சொல்ல சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லி அப்படி பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். இந்த பயிற்சி 2-3 முறை கூட செய்யலாம். உங்களுக்கு அந்த வார்த்தைகள் சரியான விதத்தில் உச்சரிக்கும் வரை நீங்கள் இந்த பயிற்சியை எடுக்கலாம். இப்பொழுது நான் வாசிக்கிறேன். முதல் வரிசை நேம், நெஸ்ட், நெக், knit, now, number. இரண்டாம் வரிசை and, many, winner, send, wind. மூன்றாம் வரிசை can, burn, laying, fan, kin, win. அடுத்து இந்த பக்கத்தை பாருங்கள். இதில் 20வது உச்சரிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த உச்சரிப்புக்குரிய சிம்பல் முதலாவது கொடுக்கப்பட்டுள்ளது. அது இங்கு என்று உச்சரிக்கப்பட வேண்டும். இங்கே வரிசைகளாக வார்த்தைகள் கொடுப்போம், ஆனால் முதல் வரிசையில் எந்த வார்த்தைகளும் கொடுக்கவில்லை. இந்த என்ற ஓசையை ஆரம்பத்தில் பெற்ற விதத்தில் எந்த வார்த்தையும் இல்லை, ஆங்கிலத்தில் எந்த வார்த்தையும் இல்லை. அதனால் 2வது வரிசை, 3ஆம் வரிசை அதை தான் பார்க்க போகிறோம். 2ஆம் வரிசையில் இந்த என்ற உச்சரிப்பு இடையில் வருகிறது. 3ஆம் வரிசையில் இந்த என்ற உச்சரிப்பு கடைசியில் வருகிறது. இப்பொழுது நான் 2ஆம் வரிசையை வாசிக்கிறேன். மேங்கோ, longer, singer. மூன்றாம் வரிசை long, sing, wing, song, wrong. அடுத்து இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள். இதில் இல் என்ற உச்சரிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த உச்சரிப்பு இல் அப்படின்ட்டு. இங்கேயும் 3 வரிசைகளில் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் வரிசையில் இந்த உச்சரிப்பு வார்த்தைகளின் ஆரம்பத்தில் வருகிறது. 2ஆம் வரிசையில் இடையில் வருகிறது. 3ஆம் வரிசையில் இதே உச்சரிப்பு கடைசியில் வருகிறது. இப்போது நான் முதல் வரிசையை வாசிக்கிறேன். லேன், லிவ், லவ், லாஸ்ட், lip, load,
இரண்டாம் வரிசை ஜெலி, சில்லி, ஃபாலன், வில்லிங். மூன்றாம் வரிசை ஆல், பெல், டெல், பில், டோல், ஃபுல். அடுத்து 22ஆம் உச்சரிப்பு இந்த பக்கத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த உச்சரிப்பு ர். ஓகேவா? அதாவது ஆர் என்ற எழுத்து ர் என்ற உச்சரிப்பை கொடுக்கிறது. அந்த உச்சரிப்பை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அந்த மெய்யோசையை தான் நான் இப்பொழுது பார்க்க போகிறோம். இர்ரு. இங்கேயும் 3 வரிசைகளில் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் வரிசையில் இந்த உச்சரிப்பு வார்த்தைகளின் முதலில் வருகிறது. இரண்டாம் வரிசையில் வார்த்தைகளின் இடையில் வருகிறது. மூன்றாம் வரிசையில் கடைசியில் வருகிறது. இப்பொழுது முதல் வரிசை ரேன், ரோல், ரிவர், ரப்பர், ரூல், ரைஸ். இரண்டாம் வரிசை லாரி, சாரி, work, park, cart, curd. மூன்றாம் வரிசை car, for, jar, near, silver, cover. இங்கே இந்த இர் என்ற உச்சரிப்பு வார்த்தைகளின் கடைசியில் வரும்பொழுது உச்சரிப்பில்லாமலேயே போய்விடுகிறது. ஆங்கிலேயர்கள், அதாவது இங்கிலாந்து நாட்டுக்காரர்கள், இந்த ஆர் என்ற எழுத்தை கடைசியிலே வந்தால் அவற்றை உச்சரிப்பதில்லை, சைலண்ட் ஆகிடும். அமெரிக்கர்கள் அதை உச்சரிக்கிறார்கள், இர் என்று உச்சரிக்கிறார்கள். அடுத்த உச்சரிப்பு ஈ. இந்த எழுத்து, இந்த சிம்பல் இருந்ததுன்னா அதை ஈ அப்படின்னு உச்சரிக்கணும். இங்கே 2 வரிசைகளில் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் வரிசையில் இந்த ஈ என்ற எழுத்து வார்த்தைகளின் முதலில் வருகிறது. இரண்டாம் வரிசையில் இந்த உச்சரிப்பு வார்த்தைகளின் இடையில் வருகிறது. இப்பொழுது முதல் வரிசை எஸ், யூ, யுவர், yellow, young. இரண்டாம் வரிசை beyond, million, spaniel. அடுத்த உச்சரிப்பு 24வது உச்சரிப்பு வ் என்ற உச்சரிப்பு. இங்கே அந்த சிம்பல் கொடுத்துருக்குறோம், W மாதிரி அந்த சிம்பல் இருக்குது, அது வ் என்ற உச்சரிப்பு. இப்பொழுது 2 வரிசைகளில் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் வரிசையில் இந்த உச்சரிப்பு வ் என்ற உச்சரிப்பு வார்த்தைகளின் முதலில் வருகிறது. இரண்டாம் வரிசையில் இடையில் வருகிறது. இப்பொழுது முதல் வரிசை வாட்டர், வெஸ்ட், வுட், வண்டர், work. இரண்டாம் வரிசை request, question, queen. Dear students, அன்பு மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் vowel letters A, E, I, O, U ஆகிய 5 எழுத்துக்கள் வார்த்தைகளில் பெறும் உச்சரிப்புகளை பார்க்க இருக்கிறோம். இது மிகவும் இன்றியமையாத காணொளி. ஆங்கிலம் கற்றுக்கொள்ள ஆங்கில உச்சரிப்புகளை கற்றுக்கொள்வது அவசியம்.
ஆங்கில உச்சரிப்பு தெரியாவிட்டால் மற்றவர்கள் பேசுவதை புரிந்து கொள்ள முடியாது. ஆங்கில நிகழ்ச்சிகள், டிவி நியூஸ், நாடகங்கள், திரைப்படங்கள் இவை புரிய வேண்டும் என்று சொன்னால் ஆங்கில உச்சரிப்பு தெரிந்திருக்க வேண்டும். சிலருக்கு ஆங்கில இலக்கணம் நன்றாக தெரியும். பாடப்புத்தகத்தை அல்லது கதை புத்தகத்தை வாசித்தால் அவர்களுக்கு அது புரியும். ஆனால் ஒரு ஆங்கில நிகழ்ச்சி ஒரு யூடியூப்லையோ டிவியிலோ வந்தால், உதாரணத்துக்கு ஒரு ட்ராமா, அந்த நிகழ்ச்சியை பார்த்தால் அவர்களுக்கு புரியாது. காரணம் என்ன என்று சொன்னால் அவர்களுக்கு உச்சரிப்பு சரியாக தெரியவில்லை. இப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு வருடம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டாலும் அவளால் ஆங்கிலம் சரியாக கற்றுக்கொள்வது சற்று கடினமான காரியம். எனவே உச்சரிப்பை தெரிந்து கொள்வது, உச்சரிப்பை கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். இந்த எழுத்துக்களிலே, அதாவது ஆங்கில எழுத்துக்களிலே A, E, I, O, U ஆகியவை மிகவும் முக்கியமானவைகள். காரணம் என்ன என்று சொன்னால், மற்ற எழுத்துக்களின் உச்சரிப்பு, அதாவது கான்சனன்ட் லெட்டர்ஸ், அவற்றின் உச்சரிப்பு அவ்வளவாக வார்த்தைகளிலே மாறுவது இல்லை. பெரும்பாலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த 5 எழுத்துக்களும் வார்த்தைக்கு வார்த்தை உச்சரிப்பு மாறுகிறது. எனவே அவை எப்படி உச்சரிக்கப்படுகின்றன என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். இப்பொழுது நாம் வரிசையாக இந்த எழுத்துக்களை ஒவ்வொரு எழுத்தாக அவை எந்தெந்த விதத்திலே உச்சரிக்கப்படுகின்றன என்பவற்றை பார்க்கலாம். ஏ என்ற எழுத்து ஆங்கில வார்த்தைகளில் என்ன உச்சரிப்பை பெறுகிறது, அதனுடைய சரியான உச்சரிப்பு என்ன? இப்படியாக சிலர் என்னிடத்தில் கேட்கிறீர்கள். வார்த்தைகளிலே ஏ என்ற எழுத்து ஒரு உச்சரிப்பல்ல 8 விதமான உச்சரிப்புகளை பெறுகிறது. அது வார்த்தைக்கு தகுந்தாற் போல வருகிறது. ஒருவேளை இது நீங்கள் குழப்பமடைய வேண்டாம், இது ரொம்ப சுலபமானது தான். இந்த பாடத்தை நீங்கள் கவனிப்பதன் மூலமாக அந்த குழப்பம்லாம் நீங்கி போயிடும். உங்களுக்கு எளிமையாக அந்த உச்சரிப்பு புரிய ஆரம்பிக்கும். இப்பொழுது நீங்கள் இந்த பாடத்தை கவனிங்க. முதலாவது இந்த ஏனுடைய முதல் உச்சரிப்பு நம்ம பார்க்கலாம். அதற்கு ஒரு உதாரண வார்த்தை நான் சொல்கிறேன். CART, கார்ட். கார்ட்டுனா என்ன அர்த்தம்? ஒரு வண்டி, அதாவது மாட்டு வண்டி, கட்டை வண்டி, இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், கார்ட் அப்படிங்கிறோம். இப்போ நம்ம அப்படி சொல்லும்போது அந்த ஆ அப்படின்னு உச்சரிக்கிறோம். சரியா? நம்ம தமிழில் ஆ சொல்கிறது வேறு, ஆடு. சரியா? அந்த ஆடு சொல்லும் பொழுது வாய் நல்லா திறக்கிறோம், ஆடு. ஓகேவா? ஆனால் அதே இது இந்த இங்கிலீஷில் வந்து நம்ம இந்த ஆ சொல்லும்போது அந்த அளவு வாய் திறக்கிறது இல்லை. ஆனால் அது நெடில் ஓசை தான், ஆ அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் வாய் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். அப்படி இப்போ நம்பர் 1 அப்படின்னு போட்டு ஒரு சிம்பல் மாதிரி போட்டிருக்கோம் மேலே பாருங்கள், வலது பக்கம் மேலே. அந்த சிம்பல் வந்து ஒரு குறியீடு, அந்த உச்சரிப்புக்குரிய ஒரு குறியீடு. இது வேணால் நீங்கள் படித்து வச்சுக்கலாம். எங்களுக்கு கல்லூரியில் தான் இதை சொல்லி கொடுத்தாங்க, காலேஜில் தான் இந்த குறியீடுகளை, ஒலிக்குரிய குறியீடுகளை சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஆன்ற குறியீடு அதை பார்த்துக்கோங்க. அந்த உச்சரிப்பு தான் இந்த கார்ட் அப்படிங்கிற வார்த்தையில் வருது. இதே மாதிரி உச்சரிப்பு கொண்ட வேறு சில வார்த்தைகளும் இதே பக்கத்தில் நான் கொடுத்துருக்கேன். காம், CALM, காம். அடுத்தது பாம், மார்க்கெட், ஃபாதர், ஆஸ்க். ஓகேவா? நம்ம கார் அப்படிங்கிறோம், அந்த வாகனத்தை குறிக்கிறதுக்கு கார் அப்படிங்கிறோம், அதுக்கும் இதே உச்சரிப்பு தான். ஓகேவா? இதுதான் இந்த ஏ என்ற எழுத்து பெறுகிற முதல் உச்சரிப்பு. ஏ என்ற எழுத்து பெறுகிற இரண்டாம் உச்சரிப்பை நம்ம பார்க்கலாம். அது வந்து என்ன உச்சரிப்பு? 2ன்னு போட்டு ஒரு சிம்பல் போட்டிருக்கேன் பாருங்கள். அது வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏன்ற உச்சரிப்பு ஆங்கிலத்துக்கே உரியது, தமிழில் கிடையாது. ஓகேவா? தமிழில் அந்த உச்சரிப்பு கிடையாது, ஏ அப்படின்றது. நம்ம ஃபேன்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த உச்சரிப்பு தான் அது. அதற்கு உதாரணமாக என்ன வார்த்தையை கொடுத்துருக்கேன்? மேன் அப்படின்னு சொல்லிட்டு, மேன். அடுத்தது கீழே ஃபேன், பேட், ஹேட், ஹேவ், ஜாம். இதிலெல்லாம் அந்த ஏன்ற உச்சரிப்பு வருது இல்லையா, அது ஒரு விதமான ஒலி. இந்த ஒலி ஏக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டாவது உச்சரிப்பு. சில வார்த்தைகளில் இந்த உச்சரிப்பு கிடைக்கிறது. அடுத்தது வேறு சில வார்த்தைகளில் ஏ வேறு விதமாக உச்சரிக்கப்படுகிறது. 3ன்னு போட்டு நான் இன்னொரு சிம்பல் கொடுத்துருக்குறேன். சரியா? ஈ மாதிரி போட்டு ஒரு ஐ மாதிரி போட்டிருக்கேன்.
அதை வந்து நம்ம எப்படி உச்சரிக்கிறோம்? ஏய் அப்படின்னு உச்சரிக்கிறோம். ஏய் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உதாரணமாக ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன், கேக் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து தமிழர்கள் அல்லது இந்தியர்கள் அதை எப்படி சொல்கிறாங்க? கேக்குன்றாங்க. நம்ம தமிழ் வார்த்தைக்குரிய ஏன்ற உச்சரிப்பு கொடுக்குறாங்க. அந்த ஏன்ற உச்சரிப்பு கிடையாது அதுக்கு. எப்படி 8ஆம் நம்பரை நம்ம 8ன்றோம், அந்த ஏய் உச்சரிப்பு தான் அதுக்கு. ஓகேவா? இந்த ஏ பெறுகிற உச்சரிப்பு ஏய் அப்படிங்கிறது. அதனால் அந்த வார்த்தை எப்படி உச்சரிக்கணும்? கேக்கு. ஆங்கிலேயர்கள் அப்படி தான் உச்சரிப்பாங்க. அடுத்தது கீழே டேட், நெய்ம், டேக், செயில் அப்படிங்கிற வார்த்தைகளில் இந்த உச்சரிப்பு வருகிறது. இதுவரைக்கும் நம்ம எத்தனை உச்சரிப்பு பார்த்தோம்? 3 உச்சரிப்புகளை பார்த்தோம். அடுத்தது நம்ம 4வது உச்சரிப்பு பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த பக்கத்தில் உங்களுக்கு காட்டப்படுவது 4வது உச்சரிப்பு. அந்த 4ன்னு போட்டு அந்த சிம்பல் போட்டிருக்கோம் இல்லையா, அதை எப்படி உச்சரிக்கணும்? ஆ அப்படின்னு உச்சரிக்கணும். இதுவும் ஆ தான். முதல் உச்சரிப்பு ஆ அப்படின்னும். அப்போ வந்து உதடுகள் கொஞ்சம் அகலமாக இருக்கும், விரிவாக இருக்கும். ஆனால் வந்து இதை சொல்லும் பொழுது உதடு கொஞ்சம் ரவுண்ட் ஆகிடும், ஆ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உதாரணம் பால், பால். ஓகேவா? அதே மாதிரி வேறு சில வார்த்தைகள், கால், வாட்டர், வார், ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே ஆங்கிலேயர்கள் இதை இப்படி தான் உச்சரிக்கிறாங்க, இந்த விதமாக உச்சரிக்கிறாங்க. அதனால் ஏன்ற எழுத்து சில வார்த்தைகளில் இந்த 4வது உச்சரிப்பை பெறுகிறது. அடுத்தது இதற்கு 5வது உச்சரிப்பு உண்டு. ஏன்ற எழுத்துக்குரிய 5வது உச்சரிப்பு, அதுக்கு ஒரு சிம்பல் கொடுத்துருக்குறோம். அது லேசான அ. சரியா? தமிழில் வந்து அ என்ற முதல் எழுத்து இருக்குது உயிரெழுத்தில். அதை இன்னும் லேசாக உச்சரிப்பாங்க, லேசாக அ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உச்சரிப்பு தான் இது. அதுக்கு ஒரு உதாரணம் அகோ. சரியா? அந்த அ கோ, அந்த முதலாவது சொல்லப்படுகிற அந்த அ அப்படிங்கிற உச்சரிப்பு லேசாக உச்சரிக்கப்படும், அகோ. இன்னொரு உதாரணம் சைனா. சைனா கடைசியில் அந்த அ அதில் முடியுது பாருங்கள், சைனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்ற உச்சரிப்பு சைனா. அடுத்தது உமன், உமன். சரியா? இது ஊமேன் கிடையாது, உமன். சரியா? அந்த கடைசியில் வர்ற எம்முக்கும் என்னுக்கும் நடுவில் வர்ற அந்த ஏன்ற எழுத்து அ அப்படின்னா உச்சரிக்கப்படுகிறது. உமன் அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம். அடுத்தது அரவுண்டு, அரவுண்டு. அந்த முதலாவது எழுத்து அ என்று உச்சரிக்கப்படுகிறது. இதுதான் ஏ என்ற எழுத்து பெறுகிற 5வது உச்சரிப்பு. சில வார்த்தைகளில் இந்த உச்சரிப்பு பெறுகிறது. அடுத்தது ஏ என்ற எழுத்து பெறக்கூடிய 6வது உச்சரிப்பு. அங்கே சிம்பல் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஈ மாதிரி போட்டு அப்புறம் தலைகீழ் ஈ. அதாவது ஈன்ற எழுத்தை வந்து நம்ம ஏ அப்படின்னு உச்சரிக்கணும். அடுத்தது லேசாக அந்த தலைகீழை போட்டதை லேசாக அ அப்படின்னு உச்சரிக்கணும். அது ரெண்டும் சேரும்போது அ அப்படின்ற ஒரு உச்சரிப்பை கொடுக்கிறது. அதுக்கு உதாரணம் கேர், கேர். சரியா? நம்ம ஃபேன் சொன்னோம், அந்த உச்சரிப்பு வேறு, ஃபே அ. இது கொஞ்சம் தான் வித்தியாசம். கேர், பேர். சரியா? ஏ ஏ அப்படி 2 உச்சரிப்பு சேர்ந்து வரும், அது பேர். சரியா? கேர், ரேர் போன்ற வார்த்தைகள் இந்த உச்சரிப்புகளை பெறுகின்றன. அடுத்தது 7வது உச்சரிப்பு ஏ என்ற உச்சரிப்பு. 7ன்னு போட்டு அதுக்குரிய சிம்பல் கொடுத்துருக்கோம், ஈன்ற மாதிரி எழுத்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். அது எப்படி உச்சரிக்கணும்? ஏ அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு விருப்பமான இந்த குறியீடுகளை நீங்கள் படிச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். நானும் கூட பின்வரும் பாடங்களில் இதெல்லாம் அந்த குறியீடுகள் எல்லாம் உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல போகிறேன். ஓகேவா? அப்போ இந்த உச்சரிப்பு உள்ள வார்த்தை ஏதாவது இருக்கா அப்படின்னா எனி. சரியா? அந்த உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது எனி. அதில் வந்து ஏன்ற எழுத்து எப்படி உச்சரிக்கப்படுது? ஏ அப்படின்னு சொல்லி உச்சரிக்கப்படுகிறது. சரியா? இந்த எழுத்து ஏ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், அந்த தனியாக எழுத்தை. அதை உண்மையில் ஆங்கிலேயர்கள் எப்படி உச்சரிக்கிறாங்க? ஏய் அப்படின்னு உச்சரிக்கிறாங்க. சரியா? ஆங்கிலத்தில் முதல் எழுத்தையே அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்க? ஆங்கிலேயர்கள் ஏய் அப்படின்னு தனியாக இருக்கும்போது உச்சரிக்கிறாங்க. இந்த வார்த்தையில் என்ன உச்சரிப்பு கிடைக்குது? ஏ அப்படிங்கிற உச்சரிப்பு, எனி. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் மெனி. ஓகேவா? இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது 8வது உச்சரிப்பு. அது வந்து இ அப்படிங்கிற உச்சரிப்பு. ஏன்ற எழுத்துக்கு ஈன்ற உச்சரிப்பு வருது சில வார்த்தைகளில். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தான் கொடுத்துருக்குறோம். அந்த சிம்பலும் மேலே கொடுத்துருக்குறோம் பாருங்கள், ஐ மாதிரி கொடுத்துருக்குறோம். அந்த 2 ஸ்லாஷுக்கு நடுவில் ஒரு ஐ மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகேவா?
இதற்கு உதாரணமான வார்த்தை வில்லேஜ். சரியா, இதை வில்லேஜ்னு படிக்கிறாங்க, தப்பாக படிக்கிறாங்க. உண்மையான உச்சரிப்பு வில்லேஜ், வில்லேஜ். சரியா, ஏன்ற எழுத்துக்கு இ அப்படிங்கிற உச்சரிப்பு கிடைக்குது, வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம உச்சரிக்கணும். ஓகேவா? இ என்ற எழுத்து வார்த்தைகளில் என்ன உச்சரிப்புகளை பெறுகிறது என்பது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இ என்ற எழுத்து வார்த்தைகளில் வெவ்வேறு விதமாக உச்சரிக்கப்படுகிறது. அது 8 விதமாக உச்சரிக்கப்படுகிறது என்று சொல்லி முந்தைய ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அது 9 விதமாகவும் உச்சரிக்கப்படுகிறது. அது எப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த பக்கத்தை பாருங்கள். முதலாவது ஏ என்ற உச்சரிப்பு. இ என்ற எழுத்து ஏ என்று உச்சரிக்கப்படுகிறது. எந்த வார்த்தைகளில் அப்படின்னு பார்க்கும்போது ரெட் என்ற வார்த்தையில் அப்படி உச்சரிக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வார்த்தைகளும் இதே உச்சரிப்பு தான். பெட், வெட், நெட், லெட், லெட்டர், பென் என்ற வார்த்தைகளில் இ என்ற எழுத்து இந்த ஏ என்ற உச்சரிப்பில் உச்சரிக்கப்படுகிறது. இதில் லெட்டர் என்ற வார்த்தையில் 2 ஈ வரும். அதில் முதல் ஈ தான் இந்த உச்சரிப்பில் உச்சரிக்கப்படுகிறது. அடுத்தது நம்ம 2வது உச்சரிப்பை பார்ப்போம். இ என்ற எழுத்து இ என்றே உச்சரிக்கப்படுகிறது. அதாவது குரில் இ அப்படிங்கிற உச்சரிப்பில் உச்சரிக்கப்படுகிறது. அதற்கு உதாரணம் பிசைடு. இந்த பிசைடுன்ற வார்த்தையில் முதல்ல வர இ இந்த உச்சரிப்பில் உச்சரிக்கப்படுகிறது. அதாவது இ என்று உச்சரிக்கப்படுகிறது. அதுபோல் கீழே உள்ள வார்த்தைகள்லையும் இதே உச்சரிப்பு இ என்ற உச்சரிப்பில் இ என்ற எழுத்து உச்சரிக்கப்படுகிறது. அதுலேயும் அந்த வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா 2-3 இ இருந்ததுன்னா, 2 அல்லது 3 இ வந்ததுன்னா முதல்ல வர இ மட்டும்தான் இந்த உச்சரிப்பில் உச்சரிக்கப்படுகிறது. பின்னால் வர ஈலாம் வேறு உச்சரிப்புகளில் உச்சரிக்கப்படுகிறது. இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த வார்த்தைகளை. டிசீவ் அடுத்த வார்த்தை, 2வது வார்த்தை. டிஃபர் 3வது வார்த்தை. டிஸ்பைஸ் 4வது வார்த்தை. டிடெக்ட் 5வது வார்த்தை. டிவெலப் 6வது வார்த்தை. இஜெக்ட் அடுத்த வார்த்தை. பிரிட்டெண்ட் 8வது வார்த்தை. ரிசீவ் 9வது வார்த்தை. ரிமைன் அடுத்த வார்த்தை. ரிவ்யூ. ஓகேவா? இந்த வார்த்தைகளில் இந்த இ என்ற எழுத்து இ என்ற குரல் ஓசையோட ஒலிக்கப்படுகிறது. இப்போ அடுத்தது பார்ப்போம். 3வது உச்சரிப்பு. அது ஈ, அதாவது நெடில் ஓசை. இ என்ற எழுத்து இந்த ஈ என்ற நெடில் ஓசையோட உச்சரிக்கப்படுவது. இதற்கு ஒரு உதாரணம் ஈடன். இந்த ஈடன்ல உள்ள முதல் ஈ தான், 2 ஈ வந்திருக்கு அந்த வார்த்தையில். அதில் முதல் ஈ மட்டும் இந்த நெடில் ஓசையோட ஈ என்ற ஓசையோட ஒலிக்கப்படுகிறது. அதுபோல கீழே உள்ள வார்த்தைகள், அதுலேயும் கூட அந்த வார்த்தைகளில் 2 ஈ வந்திருந்தா முதல்ல வர ஈ தான் இந்த நெடில் ஓசையோட ஈ என்று உச்சரிக்கப்படுகிறது. இப்பொழுது நான் வார்த்தைகளை வாசிக்கிறேன், கவனிங்க. டீசென்ட், டீட்டெயில், ஈக்குவல், ஈவில் 2வது வரிசையில் உள்ள வார்த்தைகள். ஃபீமேல், ஃப்ரீக்வன்சி, ஜீனியஸ் 3வது வரிசை. ப்ரீபெய்டு, ரீநேம், ஸ்கீம். இந்த வார்த்தைகளில் இ என்ற எழுத்து ஈ என்ற நெடில் ஓசையோடு உச்சரிக்கப்படுகிறது. அடுத்து இ என்ற எழுத்து இய என்று உச்சரிக்கப்படுகிறது. அதாவது இய என்ற உச்சரிப்பு. இங்கே கொடுத்துள்ள வார்த்தையை பாருங்கள். சீரியஸ். பொதுவாக இந்தியர்கள் இதை சீரியஸ் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் இதை சீரியஸ் என்று சொல்லுகிறார்கள். அதுபோல கீழே உள்ள வார்த்தை ஹியர். அதிலும் கூட இந்த இய என்ற உச்சரிப்பு இ என்ற எழுத்திற்கு கிடைக்கிறது. அடுத்தது இ என்ற உச்சரிப்பு அ என்ற ஓசையோடு உச்சரிக்கப்படுகிறது. அதாவது லேசான அ ஓசை. தமிழில் இந்த முதல் உயிரெழுத்து அ என்று கொஞ்சம் நல்லா உச்சரிக்கிறோம். அதே கொஞ்சம் குறுகிய நேரத்தில் ஆங்கிலத்தில் உச்சரிக்கிறோம் அ அப்படின்னு சொல்லிட்டு.
அதுதான் இந்த உச்சரிப்பு. அதுக்கு ஒரு சிம்பல் நாங்கள் கொடுத்துருக்குறோம், 5ன்னு போட்டு. அந்த சிம்பலையும் பார்த்துக்கோங்க. இதற்கான வார்த்தை லெட்டர். முதல் ஈ கிடையாது, 2வது ஈ. அதுதான் இந்த லேசான அ என்ற ஓசையோட உச்சரிக்கப்படுகிறது. அதனால தான் அதுக்கு தனியாக ரெட் கலரில் காட்டியிருக்கிறோம், லெட்டர். அதுபோல் கீழே உள்ள வார்த்தைகளிலும் கூட பின்னால் வரும் ஈ என்ற எழுத்து. இப்போ 2 ஈ வந்திருந்தா அதில் 2வது வர்ற ஈ இந்த ஓசையோட, லேசான அ ஓசையோட உச்சரிக்கப்படுகிறது. இப்போது நான் வாசிக்கிறேன். ஈவன், ஸ்டூடெண்ட், த, நெவர், ஆஃப்டர், அண்டர். இந்த வார்த்தைகளில் இந்த விதமான 5வது உச்சரிப்பு அதற்கு கிடைக்கிறது. அடுத்தது 6வது ஈ என்ற எழுத்திற்கு எய் என்று உச்சரிப்பு கிடைக்கிறது. இந்த உச்சரிப்பு எய். இங்கே கொடுத்துள்ள வார்த்தையை பாருங்க. அதை எப்படி உச்சரிக்க வேண்டும்? பிரைசி, பிரைசி என்று உச்சரிக்க வேண்டும். அதாவது பெரிய பத்தியை நம்ம சுருக்கமாக எழுதுறது, பெரிய கட்டுரையை அதனுடைய சுருக்கத்தை தர்றது, அதுக்கு பேர் தான் பிரைசி. ஓகேவா? கடைசியில் வர அந்த எஸ்ஸுக்கு உச்சரிப்பு கிடையாது. அடுத்தது ஈ என்ற எழுத்து இப்படியாக உச்சரிக்கப்படுகிறது. ஆ என்று சொல்லி 7வது விதம் இது. ஆ என்று சொல்லி. அதற்கு உதாரணம் கிளார்க். இதை ஆங்கிலேயர்கள் கிளார்க் என்று உச்சரிக்கிறார்கள். அமெரிக்கர்கள் கிளர்க் என்று உச்சரிக்கிறார்கள். அடுத்த உச்சரிப்பு, அதாவது 8வது உச்சரிப்பு ஆ. இந்த 8வது உச்சரிப்புக்கும் 7வது உச்சரிப்புக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். அது ஆ, இது ஆ. இதற்கான வார்த்தை ராண்டிவு. முதல்ல வர அந்த ஈ எப்படி உச்சரிக்கப்படுகிறது? ஆ என்று உச்சரிக்கப்படுகிறது. அதாவது சிலர் தனியாக கூடி சந்திப்பதற்கு போடப்பட்ட திட்டம் ராண்டிவு என்று அழைக்கப்படுகிறது. இது சில நேரங்களில் அந்த சந்திக்கும் இடத்தையும் குறிக்கிறது. இந்த வார்த்தையில் வருவதும் ஆ என்ற ஓசை தான், ஆனால் நல்லாவே உச்சரிக்கப்படுகிறது, ஆ என்று சொல்லி, ராண்டிவு. அடுத்து கீழே உள்ள வார்த்தை ஆண்டர்பிரனர். ஆண்டர்பிரனர் அதாவது பண முதலீடு செய்து தொழில் செய்பவர்கள் ஆண்டர்பிரனர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அடுத்து 9வதாக ஈ என்ற எழுத்துக்கு என்ன உச்சரிப்பு கிடைக்கிறது? அந்த மேலே 9ன்னு போட்டு அங்கே 2 அடைப்புக்குறி, அந்த ஸ்லாஷுக்கு நடுவில் எதுவுமே கொடுக்காம வச்சுருக்குறோம், பிளாங்காக வச்சுருக்குறோம். அப்படின்னா என்ன? இந்த எழுத்து ஓசை இல்லாமல் சைலண்ட் லெட்டராக போயிடுறது. இப்போ கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை பாருங்க, கைடு. இதில் கடைசியில் வர அந்த ஈ என்ற எழுத்துக்கு எந்த ஓசையும் கிடையாது, கைடு அந்த டியோட நின்று போயிடுது. அது மாதிரி இன்னொரு வார்த்தை லவ். இதுலையும் கடைசியில் வர ஈ சைலண்ட் லெட்டர் ஆகிடுது, எந்த ஓசையும் கிடையாது. அதனால தான் இதை 9வது இடத்துக்கு கொடுத்துருந்தோம். உண்மையில் ஈ என்ற எழுத்து 8 விதமாக உச்சரிக்கப்படுகிறது. அதோட 9வது விதமாக அது சைலண்ட் லெட்டராகவும் போய்விடுகிறது. இவ்வளோதான் இந்த ஈ என்ற எழுத்தினுடைய உச்சரிப்புகள். ஐ என்ற எழுத்து எத்தனை விதமாக உச்சரிக்கப்படுகிறது, எந்தெந்த வார்த்தைகள் அப்படி உச்சரிக்கப்படுகிறது என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஐ என்ற எழுத்து 4 விதமாக உச்சரிக்கப்படுகிறது. அதில் முதல் உச்சரிப்பு ஐ என்ற எழுத்துக்கு உச்சரிப்பு ஐ, அந்த ஐ என்றே உச்சரிக்கப்படுகிறது. அதற்கு உதாரண வார்த்தைகள் ஐஸ், லைட், 9, டைம். அடுத்தது ஐ என்ற எழுத்து இ என்று உச்சரிக்கப்படுகிறது. அதற்கு உதாரணமான வார்த்தைகள் பின், டின், வின், சின், திங்க். அடுத்து ஐ என்ற எழுத்துக்கு 3வது
உச்சரிப்பு என்னன்னு சொன்னால் ஈ என்ற உச்சரிப்பு. ஐ என்ற எழுத்து சில வார்த்தைகளில் நெடில் ஓசையோடு ஈ என்ற ஓசையோடு உச்சரிக்கப்படுகிறது. அதற்கு உதாரண வார்த்தைகள் மஷீன், கிலோ. இந்த வார்த்தை நம்ம இந்தியர்கள் அதை கிலோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் அதை எப்படி உச்சரிக்கிறாங்கன்னா கிலோ அப்படின்னு தான் உச்சரிக்கிறாங்க. எனவே அது ஈ என்ற ஓசை. மெஷீன் என்ற வார்த்தையிலும் அந்த சிஹெச்சுக்கு பிறகு வருகிற அந்த ஐ ஈ என்ற நெடில் ஓசையோடு உச்சரிக்கப்படுகிறது. அடுத்தது 4ஆம் உச்சரிப்பு அய. இந்த உச்சரிப்பு சற்று வித்தியாசமானது. அய. அதற்கு உதாரண வார்த்தை ஐரிஷ். ஓகேவா? ஐரிஷ், ஐரிஷ். இந்த விதமாக ஐ என்ற எழுத்து 4 விதங்களில் உச்சரிக்கப்படுகிறது. ஓ என்ற எழுத்து எத்தனை விதங்களில் உச்சரிப்புகளை பெறுகிறது, அதனுடைய வார்த்தை உதாரணங்கள் அவற்றை பார்க்க இருக்கிறோம். ஓ என்ற எழுத்து வார்த்தைகளில், ஆங்கில வார்த்தைகளில் 9 விதமான உச்சரிப்புகளை பெறுகிறது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், வார்த்தைக்கு தகுந்தாற்போல் ஓ என்ற எழுத்து உச்சரிக்கப்படுகிறது. நிறைய எழுத்துக்கள் அப்படி தான் ஆங்கிலத்தில். இதில் 9 விதமாக உச்சரிப்புகளை பெறுகிறது. ஒரு சில உச்சரிப்பு பற்றிய புத்தகங்களில் 10 விதமானு போட்டிருக்காங்க. ஆனால் மற்ற எழுத்துக்களோடு சேராமல் தனியாகவே அது என்ன உச்சரிப்பை பெறுகிறது என்பதை பார்க்கும்பொழுது 9 விதமாக பெறுகிறது. அவற்றை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த பக்கத்திலே ஓ என்ற எழுத்து பெறுகிற உச்சரிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அது ஓ என்று, அந்த எழுத்து ஓ என்று உச்சரிக்கப்படுகிறது. தனியாகவும் அந்த எழுத்தை ஓ அப்படின்னு தான் ஆங்கிலேயர்கள் உச்சரிக்கிறார்கள். அது உங்களுக்கு மேலே சிம்பிளாக கொடுத்துருக்கோம். அந்த 1 நம்பர் போட்டு அதுக்கு பக்கத்தில் அந்த உச்சரிப்பினுடைய சிம்பிள் பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. வார்த்தை உதாரணங்கள் அவற்றை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இந்த காணொளி முழுமையாக கேட்டுவிட்டு மீண்டுமாக 2ஆம் முறை நீங்கள் அதை போட்டு கேட்கும்போது அந்த வார்த்தைகளை நான் சொல்ல சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். இப்பொழுது முதல் முறை கவனியுங்கள். ரோஸ், dose, told, cold. இப்பொழுது உங்களுக்கே தெரியும், அந்த ஓ என்ற எழுத்து ஓ என்று உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 2வது விதம் அ என்று உச்சரிக்கப்படுகிறது. அதாவது அ என்று சொல்லி, தமிழ் அ போல அல்ல, ஆங்கிலத்தில் இதற்கே ஒரு உச்சரிப்பு அ என்று சொல்லி. அதனுடைய குறியீடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. 2 என்ற நம்பருக்கு பக்கத்தில் காட்டியிருக்கோம். அதனுடைய உதாரண வார்த்தைகள் கம், லவ், டவ். அடுத்து 3வது உச்சரிப்பு ஓ என்ற எழுத்து ஊ என்ற உச்சரிப்பினை சில வார்த்தைகளில் பெறுகிறது. அதாவது நெடில் ஊ. இப்பொழுது வார்த்தைகளை பார்க்கலாம். மூ, ப்ரூ. 4வது உச்சரிப்பு உ என்று சொல்லி, இது குரில். ஓ என்ற எழுத்து உ என்ற குரில் ஓசையையும் பெறுகிறது. அதற்கு உதாரணமாக ஒரே ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது. அது வுல்ஃப். அடுத்து ஓ என்ற எழுத்து பெறும் உச்சரிப்பு, இது 5வது விதமான உச்சரிப்பு. இது ஓ. இந்த உச்சரிப்பு சற்று வித்தியாசமானது, தமிழில் இல்லை. வார்த்தை உதாரணங்களை பார்க்கலாம். கார்டு, லோர்டு. அடுத்து 6வது உச்சரிப்பு ஓ என்ற எழுத்து ஆ என்ற உச்சரிப்பையும் பெறுகிறது. இது லேசான ஆ. இதுக்கு முன்னாடி ஆ என்று பார்த்தோம். இதுக்கு முன்னாடி உள்ள உச்சரிப்பு ஆ என்று வரும். இப்பொழுது இது ஆ என்று சொல்லி. வார்த்தை உதாரணங்கள் காட், ராடு. அடுத்து ஓ என்ற எழுத்து பெறும்
ஏழாவது உச்சரிப்பு அ என்ற உச்சரிப்பு. இந்த உச்சரிப்பு மெல்லிய அ அ என்று உச்சரிக்கப்படுகிறது. அதற்கான வார்த்தைகள் கலெக்ட், அப்சர்வ், பொலிட்டிக்கல். இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓ என்ற எழுத்து அ என்ற லேசான உச்சரிப்பை பெற்றிருப்பதை கவனித்திருப்பீர்கள். அடுத்த உச்சரிப்பு எட்டாவது உச்சரிப்பு வ. ஓ என்ற எழுத்து வ என்ற உச்சரிப்பையும் பெறுகிறது. அதற்கு உதாரணம் ஒன். இந்த வார்த்தை மட்டுமல்ல, இன்னும் சில வார்த்தைகள் ஒன்லி போன்ற வார்த்தைகளில் இது போல் ஓ என்ற எழுத்து வ என்ற உச்சரிப்பை பெறுகிறது. இப்பொழுது ஓ என்ற எழுத்து பெறும் உச்சரிப்பை பார்க்கலாம். அது இ. ஓ என்ற எழுத்து பெறும் 9வது உச்சரிப்பு இ. ஓ என்ற எழுத்துக்கு இ என்ற உச்சரிப்பும் வருகிறது. இது ஒருவேளை உங்களுக்கு ஆச்சரியமானதாக இருக்கலாம். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், அதை நன்றாக கவனிங்கள். முதல்ல WO, அந்த 2வது எழுத்து ஓ. ஆனால் இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும்? விமன் அப்படின்னு உச்சரிக்கணும். விமன் என்று சொல்லி ஓ என்ற எழுத்து வந்தாலும் அது இ என்று தான் உச்சரிக்கப்படுகிறது. யூ என்ற எழுத்து 8 விதமான உச்சரிப்புகளை பெறுகிறது. அந்த உச்சரிப்புகளில் முதலாவது உச்சரிப்பு அ என்ற உச்சரிப்பு. இந்த அ என்ற உச்சரிப்பு, அதாவது ரொம்ப ஷார்ப்பான சவுண்ட் அது. அதற்கு உதாரண வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. கப், டப், அண்டர் என்று சொல்லி இந்த விதமான உச்சரிப்புகளை பெறுகிறது. சில வார்த்தைகளில் அந்த உச்சரிப்பு கிடைக்கிறது. இதற்கு இந்த யூ என்ற அந்த வவுல் லெட்டருக்கு, அந்த எழுத்துக்கு. அடுத்து 2வது விதமான உச்சரிப்பு அ என்ற உச்சரிப்பு. பொதுவாக இந்த யூ என்ற எழுத்துக்கு பிறகு ஆர் என்ற எழுத்து வரும்பொழுது அந்த உச்சரிப்பு உண்டாகிறது. அதற்கு உதாரண வார்த்தைகள் டர்ன், பர்ன், கர்டு. அடுத்தது 3வது உச்சரிப்பு, 3வது விதமான உச்சரிப்பு உ என்ற உச்சரிப்பு. இதற்கு உதாரண வார்த்தைகள் ஃபுல், புல், புட், புஷ். அடுத்தது 4வது உச்சரிப்பு, இதே யூ என்ற எழுத்துக்கு 4வது விதமான உச்சரிப்பு ஊ என்ற உச்சரிப்பு. இந்த உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகள், உதாரண வார்த்தைகள் ரூல், க்ரூட், ஜூன், ட்ரூத். அடுத்து இந்த யூ என்ற எழுத்துக்கு 5வது விதமான உச்சரிப்பு என்ன என்று பார்க்க இருக்கிறோம். அந்த உச்சரிப்பு ஏ என்று சொல்லி. இதற்கு உதாரண வார்த்தை பெரி. பெரி என்றால் புதைத்தல் என்று பொருள். மண்ணை தோண்டி ஒரு பொருளை புதைப்பது பெரி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 6வது விதமான உச்சரிப்பு யூ. இதற்கு முன்பதாக உ, ஊ ஆகிய உச்சரிப்புகளை பார்த்தோம். ஆனால் இப்பொழுது 6வது உச்சரிப்பு யூ. அதற்கு உதாரண வார்த்தை டெப்யூட்டி, டெப்யூட்டி. அடுத்து 7வது உச்சரிப்பு யூ. இதற்கு உதாரண வார்த்தைகள் மியூசிக், டியூன், ஹியூமன், ஃபியூச்சர். இந்த வார்த்தைகள் அந்த யூ என்ற உச்சரிப்பு கொண்டவை. அடுத்தது 8வது விதமான உச்சரிப்பு இ என்று சொல்லி. எழுத்து யூ தான், யூ என்ற எழுத்து தான். ஆனால் கொடுக்கும் உச்சரிப்போ இ என்ற உச்சரிப்பு. அதற்கு உதாரண வார்த்தைகள்
பிஸி, மினிட். அந்த மினிட் என்ற வார்த்தையில் வரக்கூடிய யூ என்ற எழுத்து இ என்று தான் உச்சரிக்கப்படுகிறது. 500 imperative sentences. 500 கட்டளை வாக்கியங்கள். Sentence 1. Come. Come என்றால் வா என்ற அர்த்தம். 2. Go. போ. 3. Turn right. வலப்பக்கம் திரும்பு. வலப்பக்கம் திரும்புங்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். 4. Open the door. கதவை திற. 5. Close the door. கதவை மூடு. 6. Open the window. ஜன்னலை திற. 7. Shut the window. ஜன்னலை மூடு. 8. Clean the table. மேஜையை சுத்தம் செய். 9. Feed the cat. பூனைக்கு தீனி போடு. 10. Wash the clothes. துணிகளை துவை. 11. Type the letters. கடிதங்களை டைப் செய். 12. Post these letters. இந்த கடிதங்களை தபாலில் சேர். 13. Paint the wall. சுவற்றுக்கு வர்ணமடி. 14. Eat the cake. கேக்கை சாப்பிடு. 15. Turn on the light. லைட்டை ஆன் பண்ணு. 16. Turn off the light. லைட்டை ஆஃப் பண்ணு. 17. Open the box. பெட்டியை திற. 18. Sit down. உட்கார். 19. Eat it. அதை சாப்பிடு. 20. Drink coffee. காஃபி குடி. 21. Cut the meat. கரியை வெட்டு. மீட் என்றால் மாமிசம் என்று பொருள். 22. Throw the ball. பந்தை தூக்கி எறி. 23. Read this book. இந்த புத்தகத்தை படி. 24. Write an essay. ஒரு கட்டுரை எழுது. 25. Go home. வீட்டுக்கு போ. 26. Ring the bell. மணியை அடி. 27. Drive the cat away. அந்த பூனையை தூர விரட்டு. 28. Go to the post office. போஸ்ட் ஆஃபீஸுக்கு போ. 29. Read the story. கதையை படி. 30. Bind the book. புத்தகத்தை பைண்ட் செய். 31. Cook the meal. சாப்பாட்டை சமை அல்லது உணவு சமை. 32. Jump. 33. Sing a new song. ஒரு புதிய பாட்டை பாடு. 34. Come here. இங்கே வா. 35. Stay there. அங்கே இரு அல்லது அங்கே தங்கியிரு. 36. Describe it. அதை பற்றி விளக்கம் சொல் அல்லது அதை வர்ணித்து சொல். 37. Plan it. திட்டமிடு. 38. Look there. அங்கே பார். 39. Leave now. இப்பொழுது புறப்படு. 40. Speak English. ஆங்கிலத்தில் பேசு. 41. Watch television. டெலிவிஷன் பார். 42. Eat lunch. 43. Give a lecture. ஒரு லெக்சர் கொடு. லெக்சர் என்றால் பேருரை என்று பொருள். கல்லூரியிலே விரிவுரையாளர் தரக்கூடிய
ஒரு பேருரை அல்லது விரிவுரை, லெக்சர் என்று அழைக்கப்படுகிறது. 44. ஆர்கனைஸ் த மீட்டிங். அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து அதை நடத்து. இங்கே ஆர்கனைஸ் என்று கொடுக்கப்பட்டுள்ள ஸ்பெல்லிங் அது பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங். அந்த எஸ்ஸுக்கு பதில் Z பயன்படுத்தினால் அது அமெரிக்க ஸ்பெல்லிங். 45. டிரைவ் த கார். காரை ஓட்டு. 46. டிரைவ் த கார் ஸ்லோலி. காரை மெதுவாக ஓட்டு. 47. டிரைவ் த கார் கேர்ஃபுல்லி. காரை கவனமாக ஓட்டு. 48. மெண்ட் த வாட்ச். அந்த வாட்சை சரி செய் அல்லது பழுது பார். 49. ரிப்பேர் த கார். அந்த கார் என்ற வாகனத்தை, அந்த காரை பழுது பார். 50. பிளே டென்னிஸ். டென்னிஸ் விளையாடு. 51. மீட் ஜான்ஸ் பிரதர் அட் த ஸ்டேஷன். ஜானின் சகோதரனை நிலையத்தில் போய் சந்தி. நிலையம் என்பது இங்கே ரயில் நிலையத்தை குறிக்கும். 52. கோ டு ஸ்கூல். பள்ளிக்கு செல். 53. ஃபினிஷ் திஸ் ஒர்க். இந்த வேலையை முடி. 54. ட்ரை இட். முயற்சி செய். 55. லிசன் டு த ரேடியோ. ரேடியோ கேள். 56. see a movie. ஒரு திரைப்படம் பார். 57. attend the concert. இசை நிகழ்ச்சிக்கு போ. மேலை நாடுகளில் பல வாத்திய கருவிகளை கொண்ட இசை நிகழ்ச்சி கான்சர்ட் என்று அழைக்கப்படுகிறது. 58. buy a shirt. ஒரு சட்டை வாங்கு. ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்குவது பை என்று அழைக்கப்படுகிறது. 59. go to the museum. அருங்காட்சியகத்துக்கு செல். 60. take this bag. இந்த பையை எடு. 61. carry the books. புத்தகங்களை சுமந்து செல். 62. attend the party. விருந்திலே கலந்து கொள். 63. go to the party. விருந்துக்கு போ. 64. stay in a hotel. ஒரு தங்கும் விடுதியில் தங்கு. வெளிநாட்டவர் தங்குமிடத்தை ஹோட்டல் என்று அழைக்கிறார்கள். சாப்பிடும் இடம் ரெஸ்டாரண்ட் என்று அழைக்கப்படுகிறது. 65. go to the supermarket. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. 66. call a taxi. ஒரு டாக்ஸியை கூப்பிடு. 67. go by train. ரயிலில் செல். 68. study hard. கஷ்டப்பட்டு படி. 69. work hard. கடினமாக உழை. 70. play well. நன்றாக விளையாடு. 71. run fast. வேகமாக ஓடு. 72. put it in the dustbin. அதை குப்பைத்தொட்டியில் போடு. 73. put it on the table. அதை மேஜையின் மேல் போடு அல்லது அதை மேஜையின் மேல் வை. 74. turn left. இடது பக்கம் திரும்பு. 75. go straight. நேராகச் செல். 76. fix the clock. கடிகாரத்தை சரி செய். இந்த இடத்துல ஃபிக்ஸ் என்றால் பழுது பார்ப்பதை குறிக்கும். 77. wait at the bus stop. பேருந்து நிறுத்தத்தில் காத்திரு. 78. taste it. அதை சுவைத்து பார். 79. water the plants. செடிகளுக்கு தண்ணீர் ஊற்று. 80. pack this. இதை பேக்கிங் செய். 81. open the parcel.
பார்சலை பிரி. 82. Take it out. அதை வெளியே எடு. 83. Put it in. அதை உள்ளே வை. 84. Do it. அதை செய். 85. Tear it. அதை கிழி. 86. Wipe it. அதை துடை. 87. Clean the glass. கண்ணாடியை சுத்தம் செய். 88. Park the car. கார் என்ற வாகனத்தை பார்க்கிங்கில் நிறுத்து. 89. Draw a picture. ஒரு படம் வரை. 90. Shout. கூக்குரல் இடு அல்லது சத்தம் போட்டு கத்து. 91. Peel the apple. ஆப்பிளை தோல் சீவு. 92. Tell the answer. பதில் சொல். 93. Break this. இதை உடை. 94. Cut the vegetables. காய்கறிகளை நறுக்கு. 95. Wait a moment. கொஞ்சம் பொறு. 96. Move the shelf. ஷெல்ஃபை நகர்த்து. 97. Decorate the hall. ஹாலை அலங்காரம் செய். 98. Drill a hole. ஒரு துவாரம் போடு. 99. Dig the ground. தரையை தோண்டு. 100. Cut the tree. மரத்தை வெட்டு. 101. Answer the phone. தொலைபேசியை எடுத்து பேசு. 102. Find it. அதை கண்டுபிடி. 103. Have this. இதை வைத்துக்கொள். 104. Hold it tight. இதை கெட்டியாக பிடி. 105. Take a photograph. ஒரு புகைப்படம் எடு. 106. Hide this. இதை ஒளித்து வை. 107. Go by bus. பஸ்ஸில் செல். 108. Read aloud. சத்தமாக படி. 109. Change the tire. டயரை மாற்று. 110. Tune the engine. இன்ஜினை டியூன் செய். 111. Conduct a meeting. கூட்டத்தை நடத்து. 112. Attend the class. வகுப்பில் கலந்து கொள். 113. Go for a walk. ஒரு நடை செல். 114. Make a decision. ஒரு தீர்மானம் எடு. 115. Watch it carefully. அதை ஜாக்கிரதையாய் கவனி. 116. Train the dog. நாய்க்கு பயிற்சி அளி. 117. Practice the piano. பியானோ பயிற்சி செய். 118. Make sandwiches. ரொட்டி சாண்ட்விச் செய். 119. Copy these pages. இந்த பக்கங்களை பிரதி எடு. 120. Take a photocopy. ஜெராக்ஸ் காப்பி எடு. 121. Hurry up. சீக்கிரம். சீக்கிரம் செய் அல்லது சீக்கிரம் புறப்படு என்று பொருள். 122. Apply for a job. ஒரு வேலைக்கு விண்ணப்பி. 123. Draw this diagram. இந்த வரைபடத்தை வரை. 124. Sell the car. காரை விற்றுவிடு. 125. Quit the job. வேலையை விட்டுவிடு. 126. Attend the interview. நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்.
127. Join in a new job. ஒரு புதிய வேலையில் சேர். 128. Cut the rope. கயிறை வெட்டு. 129. Make an announcement. ஒரு அறிவிப்பு செய். 130. Wear this raincoat. இந்த ரெயின்கோட்டை அணிந்து கொள். 131. Repair the house. வீட்டை பழுதுபார். 132. Prepare the reports. அறிக்கைகள் தயார் செய். 133. Buy a hat. ஒரு தொப்பி வாங்கு. 134. Bend the pipe. குழாயை வளை. 135. Close the tap. குழாயை மூடு. 136. Connect the wire. வயரை அதாவது கம்பியை இணை. 137. Sell the old books. பழைய புத்தகங்களை விற்பனை செய். 138. Try to understand. புரிந்து கொள்ள முயற்சி செய். 139. Withdraw the money. பணத்தை எடு, அதாவது வங்கிக் கணக்கிலிருந்து எடு. 140. Repair the motor. மோட்டாரை பழுதுபார். 141. Buy a ticket. ஒரு டிக்கெட் வாங்கு. 142. Read the instructions. செய்முறை குறிப்புகளை படித்துப்பார். 143. Figure out the total cost. மொத்த செலவினங்களை மதிப்பீடு செய். 144. Give a quotation. quotation அதாவது விலை விபரம் கொடு. 145. Throw it. அதை எறிந்துவிடு. 146. Fly the kite. பட்டம் பறக்க விடு. 147. Start the engine. இன்ஜினை ஸ்டார்ட் செய். 148. Entertain the guests. விருந்தினர்களை உபசரி. 149. Clean the garage. கார் ஷெட்டை சுத்தம் செய். கேராஜ் என்றால் கார்கள் நிறுத்துவதற்காக கட்டப்பட்ட ஒரு பெரிய ஷெட் மற்றும் கார் பழுது பார்க்கும் இடமும் கேராஜ் என்று அழைக்கப்படுகிறது. 150. Buy a pen. ஒரு பேனா விலைக்கு வாங்கு. 151. Play with the children. குழந்தைகளுடன் விளையாடு. 152. Teach the children. குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடு. 153. Keep it in. அதை உள்ளே வை. 154. Keep quiet. அமைதியாக இரு. 155. Keep silent. அமைதியாக இரு. 156. Type it. அதை டைப் செய். 157. Make coffee. காஃபி போடு. 158. Prepare the lunch. மதிய உணவு தயார் செய். 159. Attack the enemies. எதிரிகளை தாக்கு. 160. Join the pieces. துண்டுகளை ஒட்டு. 161. Paste this on the wall. இதை சுவரில் ஒட்டு. 162. Let the bird out. பறவையை திறந்து விடு. 163. Collect money. பணம் சேகரி. 164. Charge the cell. செல்லை சார்ஜ் செய். 165. Charge the batteries. பேட்டரிகளை சார்ஜ் செய். 166. Start the car. காரை கிளப்பு. 167. Clean the lorry. லாரியை சுத்தம் செய்.
168. Help the poor. ஏழைகளுக்கு உதவி செய். 169. Help the needy. தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய். 170. Pull down the wall. சுவரை இடித்துத் தள்ளு. 171. Come in. உள்ளே வா. 172. Tidy the room. அறையை ஒழுங்குபடுத்து. 173. Pluck the flowers. பூக்களை பறி. 174. Improve the system. அமைப்பை மேம்படுத்து. 175. Beat the drum. மேளத்தை அடி. 176. Catch the bird. பறவையை பிடி. 177. Shoot the bird. பறவையை சுடு. 178. Fight for the country. தேசத்திற்காக போராடு. 179. Think over it. அதை குறித்து நினைத்துப் பார். 180. Sleep well. நன்றாக தூங்கு. 181. Spend the money. பணத்தை செலவு செய். 182. Start the work. வேலையை துவங்கு. 183. Sell the old chair. பழைய நாற்காலியை விற்பனை செய். 184. Sell flowers. பூக்களை விற்பனை செய். 185. Stand here. இங்கே நில். 186. Speak well. நன்றாக பேசு. 187. Cut the grass. புற்களை வெட்டு. 188. Boil the eggs. முட்டைகளை வேகவை. 189. Fry the fish. மீனை பொரி. 190. Hang these clothes on the line. இந்த உடைகளை கம்பி மேல் காயவை. 191. Pay the bill. பில்லுக்கு பணம் செலுத்து. 192. Sweep the floor. தரையை பெருக்கு. 193. Clean the carpet. தரை விரிப்பை சுத்தம் செய். 194. Shred the papers. காகிதங்களை கீறல் துண்டுகளாக்கு. Shred என்பது நீளமாக மெல்லிய துண்டுகளாக செய்தல். 195. Cut the fruits. பழங்களை வெட்டு. 196. Mend the shoes. ஷூக்களை பழுதுபார். 197. Find out the reason. காரணம் கண்டுபிடி. 198. Look after the class. வகுப்பை கவனித்துக் கொண்டிரு அல்லது வகுப்பை பார்த்துக்கொள். 199. Dig a pit. ஒரு குழி தோண்டு. 200. Bring it here. அதை இங்கே கொண்டு வா. 201. Mop the floor. தரையை மாப் கொண்டு துடை. 202. Open the gate. நுழைவாயிலை திற. 203. Milk the cow. பசுவிடமிருந்து பால் கற. 204. Take the dog for a walk. நாயை வாக்கிங் கொண்டு செல். 205. Chain the dog. நாய்க்கு சங்கிலி போடு. 206. Go by car. காரில் செல். 207. Go on foot. நடந்து செல். 208. Hang the curtains. திரைச்சீலைகளை தொங்கவிடு. 209. Have breakfast. காலை உணவு உட்கொள். 210. Have lunch. மதிய உணவு உட்கொள். 211. Serve the dinner. விருந்து பரிமாறு. 212. Wash the dishes. பாத்திரங்களை கழுவு. 213.
Keep it in the fridge. இதை குளிர்பதன பெட்டியில் வை. 214. Take the vegetables out of the fridge. காய்கறிகளை குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளியில் வை. 215. Go to the library. நூல் நிலையத்துக்குச் செல். 216. Invite the students. மாணவர்களுக்கு வரவேற்பு கொடு. 217. Visit the patient. நோயாளியை சந்தி. 218. Visit the zoo. மிருகக்காட்சி சாலைக்கு சென்று பார்வையிடு. 219. Cook rice. சாதம் சமை. 220. Light the candle. மெழுகுவர்த்தி கொளுத்து. 221. Get ready. தயாராகு. 222. Build a hut. குடிசை போடு. 223. Pay the milkman. பால்காரனுக்கு பணம் கொடு. 224. Get the clothes from the laundry. லாண்ட்ரியிலிருந்து உடைகளை வாங்கு. 225. Take this. இதை எடு. 226. Keep it on the table. இதை மேஜையின் மேல் வை. 227. Hire a car. ஒரு கார் வாடகைக்கு எடு. 228. Paint the car. கார் பெயிண்ட் செய். 229. Repair the bike. பைக்கை ரிப்பேர் செய். 230. Visit the patient tomorrow. நாளை நோயாளியை சந்தி. 231. Meet the principal tomorrow. நாளை பிரின்சிபாலை போய் பார். 232. Be prepared. தயாராக இரு. 233. Take it back. அதை திருப்பி எடு. 234. Turn on the radio. ரேடியோவை ஆன் செய். 235. Turn up the TV. டிவியை ஆன் செய். 236. Help that poor boy. அந்த ஏழை பையனுக்கு உதவி செய். 237. Invite the poor people. ஏழைகளுக்கு வரவேற்பு கொடு. 238. Plug in the iron box. அயன் பாக்ஸை பிளக்கிலே மாட்டு. 239. Unplug the hair dryer. ஹேர் ட்ரையரை பிளக்கிலிருந்து கழற்று. 240. Look after the child. குழந்தையை கவனித்துக்கொள். 241. Babysit for a while. கொஞ்ச நேரம் குழந்தையை பார்த்துக்கொள். 242. Leave it. அதை விட்டு விடு. 243. Drain the container. கொள்கலனில் உள்ள திரவத்தை காலி செய். 244. Siphon the petrol out of the car into a can. காரில் இருக்கும் பெட்ரோலை சைஃபன் குழாய் மூலம் கேனில் நிரப்பு. 245. Drain the tank. டேங்கை காலி செய். 246. Play the video game. வீடியோ கேம் விளையாடு. 247. Appoint a servant. ஒரு வேலையாளை நியமி. 248. Correct the answer sheets. விடைத்தாள்களை மதிப்பிடு. 249. Drive the dogs. நாய்களை விரட்டு. 250. Drive the cow out of the garden. தோட்டத்திலிருந்து பசுவை விரட்டு. 251. Learn French. பிரெஞ்சு கற்றுக்கொள். 252. Speak French. பிரெஞ்சு மொழி பேசு. 253. Solve the problem. பிரச்சனைக்கு தீர்வு காண். 254. Make it straight. அதை நேராக்கு. 255. Melt the wax. மெழுகை உருக்கு.
256. Go to a restaurant. உணவகத்துக்கு செல். 257. Build a house. ஒரு வீட்டை கட்டு. 258. Find out the answer. விடை கண்டுபிடி. 259. Fill the tank with water. தொட்டியில் தண்ணீர் நிரப்பு. 260. Build a tower. ஒரு கோபுரம் கட்டு. 261. Receive the consignment. அனுப்பப்பட்ட சரக்கை பெற்றுக்கொள். 262. Send the parcel by air. பார்சலை விமானம் மூலம் அனுப்பு. 263. Fix the glass. கண்ணாடியை பொருத்து. 264. Change the curtain. திரைச்சீலையை மாற்று. 265. Change the bedspread. மெத்தை விரிப்பை மாற்று. 266. Visit James next week. அடுத்த வாரம் ஜேம்ஸை போய் பார். 267. Find a new job. ஒரு புதிய வேலையை தேடு. 268. Warn the wrongdoer. தவறு செய்பவனை எச்சரி. தவறு செய்பவனை எச்சரி. 269. Turn the radio down. ரேடியோவின் சத்தத்தை குறை. 270. Play cricket. கிரிக்கெட் விளையாடு. 271. Drive carefully. கவனமாக ஓட்டு, அதாவது கவனமாக வாகனத்தை ஓட்டு என்று பொருள். 272. Lock the door. கதவை பூட்டு. 273. Speak German. ஜெர்மன் மொழி பேசு. 274. Leave home. வீட்டை விட்டு கிளம்பு. 275. Stay in a hostel. ஒரு ஹாஸ்டலில் தங்கு. 276. Translate this passage. இந்த பத்தியை மொழிபெயர்ப்பு செய். 277. Translate this poem. இந்த செய்யுளை மொழிபெயர்ப்பு செய். 278. Translate this essay into French. இந்த கட்டுரையை பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய். 279. Edit this essay. இந்த கட்டுரையில் பிழைகளை திருத்து அல்லது சீர்படுத்து. 280. Make a list. ஒரு பட்டியல் தயார் செய். 281. Send it immediately. அதை உடனடியாக அனுப்பு. 282. Open a bank account. ஒரு வங்கிக் கணக்கை துவங்கு. 283. Travel by car. காரில் பயணம் செய். 284. Work carefully. கவனமாக வேலை செய். 285. Draw it neatly. அந்த படத்தை நேர்த்தியாக வரை. 286. Climb the tree. மரத்தில் ஏறு. 287. Pull the rope. கயிறை இழு. 288. Press the button. பட்டனை அழுத்து. 289. Call the police. போலீஸை கூப்பிடு. 290. Call the fire brigade. தீயணைப்பு வீரர்களை வரவழை. 291. Use it. அதை பயன்படுத்து. 292. Use clean cloth. சுத்தமான துணியை பயன்படுத்து. 293. Take the medicine. மருந்தை எடுத்துக்கொள் அல்லது மருந்தை உட்கொள். 294. Wake up early. அதிகாலையில் எழுந்திரு. 295. Be happy. மகிழ்ச்சியாக இரு. 296. Be calm. அமைதியாக இரு. 297. Check this. இதை பரிசோதித்துப் பார். 298.
attend the lecture. விரிவுரைக்கு சென்று கவனி. லெக்சர் என்பது விரிவுரை மற்றும் சொற்பொழிவு. 299. Buy a car. ஒரு கார் வாங்கு. 300. Sell the house. வீட்டை விற்பனை செய். 301. Join the pipes. பைப்புகளை இணை. 302. Fix the leaky tap. ஒழுகும் குழாயை சரி செய். 303. Hide the ball. பந்தை ஒளித்து வை. 304. Find the ball. பந்தை கண்டுபிடி. 305. Go to the departmental store. Departmental storeக்கு போ. 306. Go to the theater. தியேட்டருக்கு போ. 307. Go by plane. விமானத்தில் செல். 308. Repeat it. அதை திரும்பச் செய். 309. Sing that song. அந்த பாடலை பாடு. 310. Go by taxi. டாக்ஸியில் செல். 311. Drive slow. மெதுவாகச் செல். 312. Go faster. இன்னும் வேகமாகச் செல். 313. Stand near the gate. நுழைவாயில் அருகில் நில். 314. Stay here. இங்கே தங்கு. 315. Clean all the rooms. எல்லா அறைகளையும் சுத்தம் செய். 316. Serve tea. தேநீர் பரிமாறு. 317. Wear a tie. ஒரு டை அணிந்து கொள். 318. Listen to the music. இசையை கவனித்து கேள். 319. Open this window. இந்த ஜன்னலை திற. 320. Turn on the AC. ஏசியை ஆன் செய். 321. Read the newspaper. செய்தித்தாள் படி. 322. Fill the form. ஃபாரத்தை நிரப்பு. 323. Go to a movie. ஒரு திரைப்படத்துக்கு செல். 324. Visit museum. அருங்காட்சியகம் சென்று பார். 325. Write neatly. நேர்த்தியாக எழுது. 326. Be serious. காரியத்தில் கவனமாக இரு. விளையாட்டாய் இருக்காதே. இந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பு சீரியஸ். சீரியஸ் என்பது தவறான உச்சரிப்பு. 327. Pass the message. இந்த தகவலை தெரிவி. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒருவரோடு பகிர்ந்து கொள். 328. Send SMS. SMS அனுப்பு. 329. Look after the pet. வளர்ப்பு பிராணியை கவனி. 330. Feed the pet. வளர்ப்பு பிராணிக்கு உணவளி. 331. Polish the shoes. ஷூக்களுக்கு பாலிஷ் போடு. 332. Go to the concert. இசை நிகழ்ச்சிக்கு செல். 333. Avoid the party.
விருந்தை தவிர்த்துவிடு. 334. Have fun. குதூகலம் அடை. 335. Sleep at home. வீட்டில் தூங்கு. 336. Look after the shop. கடையை பார்த்துக்கொள். 337. Attend the get together. கூடுகையிலே கலந்துகொள். Get together என்றால் நண்பர்கள் அல்லது உடன் வகுப்பு மாணவர்கள் இன்னும் ஒருவருக்கொருவர் நன்றாக அறிமுகம் செய்து கொள்ள நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. 338. Visit the new park. புதிய பூங்காவை போய்ப்பார். 339. Turn up the volume. சத்தத்தை அதிகரி. 340. Tell later. பிறகு சொல். 341. Come soon. சீக்கிரம் வா. 342. Wait there. அங்கே காத்திரு. 343. Arrive on time. சரியான நேரத்தில் வந்து சேர். 344. Return home. வீட்டிற்கு திரும்பு. 345. Assist the cook. சமையல்காரருக்கு உதவி செய். 346. Meet the relatives. உறவினர்களை சந்தி. 347. Invite the relatives. உறவினர்களுக்கு வரவேற்பு கொடு. 348. Receive the new manager at the railway station. புதிய நிர்வாகியை ரயில் நிலையத்தில் சென்று வரவேற்று அழைத்து வா. 349. Join the company. நிறுவனத்தில் சேர். 350. Gather the information. தகவலை சேகரி. 351. Make enquiry. விசாரணை செய். 352. Walk a few blocks. ஒரு சில பிளாக்குகள் நட. 4 தெருக்களுக்கு இடைப்பட்ட கட்டடங்கள் ஒரு பிளாக் எனப்படுகிறது. 353. Tear the paper. காகிதத்தை கிழி. 354. Put it in the fridge. அதை குளிர்பதன பெட்டியில் வை. 355. Punish the wrongdoer. தவறு செய்பவனை தண்டி. 356. Edit the story. கதையை சுருக்கம் செய் அல்லது திருத்தம் செய். 357. Tell a story. ஒரு கதை சொல். 358. Tell a joke. ஒரு ஜோக் சொல். 359. Heat the gravy. குழம்பை சூடாக்கு. 360. Reheat the food. உணவை திரும்ப சுடவை. 361. Prepare food. உணவு தயாரி. 362. Inform the visitors. வருகை புரிந்தவர்களுக்கு தகவல் தெரிவி. விசிட்டர் என்பது வந்து சந்திப்பவர் என்று பொருள். வருகை புரிந்தவர்கள் என்றும் அதை எடுத்துக்கொள்ளலாம். 363. Attend the patients. நோயாளிகளை கவனி. 364. Remove the rubbish. கழிவுகளை அகற்று. கட்டிட கழிவு ரபிஷ் என்று அழைக்கப்படுகிறது. 365. Knock the door. கதவை தட்டு. 366. Answer the question. கேள்விக்கு விடையளி. 367. Catch fish. மீன்பிடி.
368. Mend the net. வலையை சீர்படுத்து. 369. Calculate the expenses. செலவுகளை கணக்கிடு. 370. Give quotation for the copier machines. காப்பியர் மிஷின்களின் விலை பற்றி விவரம் கொடு. காப்பியர் மிஷின் என்றால் ஜெராக்ஸ் மிஷின். 371. Keep the promise. வாக்குறுதியை கைக்கொள். 372. Make a hole. ஒரு துவாரம் உண்டாக்கு. 373. Spread the news. செய்தியை பரப்பு. 374. Count the chairs. நாற்காலிகளை எண்ணு. 375. Arrange the chairs. நாற்காலிகளை வரிசையாக போடு. 376. Arrange the hall. கூடத்தை ஏற்பாடு செய். 377. Repair the air conditioner. ஏர் கண்டிஷனரை பழுதுபார். 378. Pay the rent. வாடகையை செலுத்து. 379. Climb the stairs. படிக்கட்டில் ஏறு. 380. Take photos. புகைப்படங்கள் எடு. 381. Assist the customer. வாடிக்கையாளரை கவனி, அதாவது பொருட்களை எடுத்து காண்பி. 382. Help the painter. வர்ணம் அடிப்பவருக்கு உதவி செய். 383. Assist the painter. வர்ணம் அடிப்பவருக்கு துணை செய். 384. Play music. இசையை மீட்டு. 385. Type letters. கடிதங்கள் டைப் செய். 386. Instruct the students. மாணவர்களுக்கு வழிமுறைகளை தெரிவி. 387. Translate the story. கதையை மொழிபெயர்ப்பு செய். 388. Supervise the workers. வேலையாட்களை மேற்பார்வை செய். 389. Choose the right one. சரியானதை தேர்வு செய். 390. Send a postcard. ஒரு போஸ்ட்கார்டு அனுப்பு. 391. Write the exam. தேர்வு எழுது. 392. Change the batteries. மின்கலங்களை மாற்று. 393. Change the channel. சேனலை மாற்று. 394. Make orange juice. ஆரஞ்சு சாறு பிழி. 395. Travel around the world. உலகைச் சுற்றி பயணம் செய். 396. Supervise the exam. தேர்வை மேற்பார்வை செய். 397. Study well. நன்றாக படி. 398. Take rest. ஓய்வெடு. 399. Repair the benches. பெஞ்சுகளை பழுதுபார். 400. Repair the furniture. மரச்சாமான்களை பழுதுபார். 401. Study chemistry. வேதியியல் படி அல்லது வேதியியல் கற்றுக்கொள். 402. Read this passage and explain. இந்த பத்தியை படித்து விளக்கமளி. 403. Prepare for the lecture. விரிவுரைக்கு ஆயத்தம் செய். 404. Tune the guitar. கிட்டாரை டியூன் செய்.
405. Visit all the members. எல்லா அங்கத்தினர்களையும் சந்தி. 406. Instruct the workers. வேலைக்காரர்களுக்கு வழிமுறைகளை தெரிவி. 407. Speak louder. இன்னும் சத்தமாக பேசு. 408. Speak clearly. தெளிவாக பேசு. 409. Do the English assignment. ஆங்கில பயிற்சிகளை அதாவது பயிற்சித்தாள்களை தயார் செய். 410. Pass this message to all members. இந்த தகவலை எல்லா அங்கத்தினர்களுக்கும் தெரிவி. 411. Start this machine. இந்த இயந்திரத்தை இயக்க துவங்கு. 412. Go to the flower show. மலர் கண்காட்சிக்கு செல். 413. Iron the dresses. உடைகளுக்கு இஸ்திரி போடு. 414. Practice daily. தினமும் பயிற்சி செய். 415. Apply the ointment. தைலத்தை தடவு. 416. Mix the resin with hardener. ரெசினை ஹார்ட்னருடன் கல. 417. Add thinner to the paint. பெயிண்டில் தின்னரை சேர். 418. Sharpen the knife. கத்தியை தீட்டு. 419. Grill the chicken. கோழிக்கறியை கங்கில் சுடவை. இங்கே grill என்பது இரும்பு கம்பிகளிலே தணல் வைத்திருப்பார்கள். அதற்கு மேலாக சில உணவுப் பொருட்களை வைத்து அந்த அனலில் வேக வைப்பது grill என்று அழைக்கப்படுகிறது. 420. Put on the coat. கோட் அணிந்து கொள். 421. Take off the coat. கோட்டை கழட்டு. 422. Put on the shoes. ஷூக்களை அணிந்து கொள். 423. Take off the shoes. ஷூக்களை கழற்று. 424. Read the magazine. பத்திரிகை படி. 425. Think over the plan. திட்டத்தை பற்றி சிந்தனை செய். 426. Put on the sweater. ஸ்வெட்டரை அணிந்து கொள். 427. Postpone it. அதை தள்ளி வை. 428. Make it better. அதை இன்னும் சிறப்பாக்கு. 429. Draw a line. ஒரு கோடு வரை. 430. Draw a graph. ஒரு வரைபடம் வரை. 431. Draw a circle. ஒரு வட்டம் வரை. 432. Carry out the instructions. வழிமுறைகளை பின்பற்று. 433. Turn off the TV. டிவியை ஆஃப் செய். அதாவது டிவியை நிறுத்து. 434. Speak fluently. சரளமாக பேசு. 435. Walk to work. வேலைக்கு நடந்து செல். 436. Train the workers. வேலைக்காரர்களுக்கு அதாவது பணியாளர்களுக்கு பயிற்சி அளி. 437. Thank the teachers. ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்து. 438. Clear the mystery. மர்மத்தை கண்டுபிடி அல்லது மர்மத்தை கண்டுபிடித்து அதை அறிவி. 439. Correct the test papers. தேர்வுத்தாள்களை மதிப்பிடு. 440. Prepare soup.
சூப் தயாரி. 441. மேக் கேக்ஸ். கேக்குகள் தயாரி. 442. சென்ட் த ரிப்போர்ட். அறிக்கையை அனுப்பு. 443. ஃபினிஷ் த ஒர்க். வேலையை முடி. 444. கெட் ரெடி ஃபார் த பார்ட்டி. விருந்துக்கு தயாராகு. 445. ரீட் ஸ்லோலி. மெதுவாக படி. 446. செக் இட் தரோலி. நன்றாக சோதித்துப் பார். 447. கெட் அ கப் ஆஃப் காஃபி. ஒரு கப் காபி கொண்டு வா. 448. ஸ்டாண்ட் அண்டர் த ட்ரீ. மரத்தின் கீழ் நில். 449. இன்க்ரீஸ் த ஸ்பீட். வேகத்தை அதிகரி. 450. ரெடியூஸ் த ஸ்பீட். வேகத்தை குறை. 451. மெஷர் த ஸ்பீட். வேகத்தை அள. 452. க்ளோஸ் த பாக்ஸ். பெட்டியை மூடு. 453. சேவ் த ஃபைல். கோப்பை பதிவு செய். 454. காப்பி த CD. குறுந்தட்டை பிரதியெடு. 455. டெல் த ட்ரூத். உண்மையைச் சொல். 456. மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஏற்பாடுகளைச் செய். 457. க்ளோஸ் த பேங்க் அக்கவுண்ட். வங்கிக் கணக்கை முடி. 458. ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாம். தேர்வுக்கு ஆயத்தமாகு. 459. டான்ஸ் ஒன்ஸ் அகெயின். மறுபடியும் நடனமாடு. 460. கம்போஸ் அ டியூன் ஃபார் திஸ் சாங். இந்த பாடலுக்கு இசை அமை. 461. லிசன் ஹியர். இங்கே கவனி. 462. லுக் அட் த ஷிப். கப்பலை பார். 463. கிளீன் த பிளாக் போர்ட். கரும்பலகை சுத்தம் செய். 464. ட்ரை ஹார்ட். கடுமையாக முயற்சி செய். 465. ப்ரே ஃபார் த பீப்புள். மக்களுக்காக பிரார்த்தனை செய். 466. லுக் அட் த மேன். அந்த மனிதனை பார். 467. ரைஸ் த வாய்ஸ். சத்தத்தை உயர்த்து. 468. மீட் த பீப்புள். மக்களை சந்தி. 469. ஃபைட் ஃபார் ஃப்ரீடம். விடுதலைக்காக போராடு. 470. சிட் இன் த ஃப்ரண்ட் ரோ. முன் வரிசையில் உட்கார். 471. டெல் a நியூ ஸ்டோரி. ஒரு புதிய கதை சொல். 472. அட்வைஸ் த பீப்புள். மக்களுக்கு ஆலோசனை சொல். 473. ரூல் த பீப்புள். மக்களை ஆட்சி செய். 474. ரூல் த கண்ட்ரி. நாட்டை ஆட்சி செய். 475. ஃபைட் ஃபார் த கிங்டம். ராஜ்யத்துக்காக போராடு. 476. ரீகெயின் த கிங்டம். ராஜ்யத்தை மீட்டுக்கொள். 477. மேக் ட்ரெஸ்ஸஸ். உடைகள் தயாரி. 478. அசெம்பிள் அ கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் பாகங்களை இணைத்து ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்கு. 479. டைரக்ட் அ ஃபில்ம். ஒரு திரைப்படம் டைரக்ட் செய். 480. ப்ரொடியூஸ் அ ஃபில்ம். ஒரு திரைப்படம் தயாரி. 481. கண்ட்ரோல் த டிராஃபிக். போக்குவரத்தை ஒழுங்கு செய். 482. கேட்ச் த தீஃப். திருடனை பிடி. 483. அரெஸ்ட் த கிரிமினல். குற்றவாளியை கைது செய். 484. ஃபைல் அ கேஸ்.
ஒரு வழக்கு பதிவு செய். 485. வாஷ் clothes. துணிகளை துவை. 486. run a laundry. சலவை நிலையம் நடத்து. 487. sell fish. மீன்களை விற்பனை செய். 488. sell oil. எண்ணெய் விற்பனை செய். 489. raise sheep. செம்மறியாடுகளை வளர். 490. shear the sheep. செம்மறியாடுகளுக்கு மயிர் கத்திரி. 491. run a farm. பண்ணை ஒன்றை நடத்து. 492. take part in the Olympics. ஒலிம்பிக்கில் கலந்து கொள். 493. win a gold medal. ஒரு தங்கப் பதக்கம் வெல். 497. score high marks. அதிக மதிப்பெண் பெறு. 495. join the army. இராணுவத்தில் சேர். 496. meet the president. ஜனாதிபதியை சந்தி. 497. put out the fire. நெருப்பை அணை. 498. draw water from the well. கிணற்றிலிருந்து தண்ணீர் எடு. 499. earn money. பணம் சம்பாதி. 500. operate this machine. இந்த இயந்திரத்தை இயக்கு. இந்த காணொளியை கண்ட உங்கள் அனைவருக்கும் ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வது எட்வின் ராஜமாணிக்கம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம்.